அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில் சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வு சுமார் 30 வருடங்களுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வைத்தான் திரி ஏகாதச யோகம் என்று அழைக்கப்படும். இந்த நிகழ்வானது பிப்ரவரி மாதம் 2025 தொடங்குகிறதுங்க. ஸோ சுமார் ஒரு 20 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. ஸோ இந்த சனி மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், நவ கிரகங்களின் தளபதி என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பகவான். இந்த மேஷராசிக்காரர் அப்படின்னாவே எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அந்த ஆர்வமே எல்லா விதத்துலேயும் செயல்படுறதுக்கான தூண்டுதல்களாக இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை கட்டாயம் செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த நபர்களுக்கு இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை, சனி ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே போல் இந்த புதன் புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன். இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய எதிர்பாராத சில திருப்பங்கள் அப்படிங்கிறது நடக்கும். உதாரணமாக சொல்ல போனாங்க, இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ரொம்ப நாளாக சில விஷயங்கள் நான் நினச்சிட்டே இருக்கேங்க. அது எப்படியாவது செய்து முடிக்கணும், இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், ஏதாவது ஒரு காரணத்தினால தடைப்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு காரிய தடை அப்படிங்கிறது கட்டாயமாக ஆகலுங்க. ஸோ எடுத்த காரியத்தை எடுத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு யோகம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூஸ்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்குங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி சில வேலை அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க, நிறைய வேலை, நிறைய இன்டர்வியூஸில் வரும். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு கரெக்டான பொசிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலையில் ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. நிறைய விஷயங்கள், அதாவது இந்த போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது மாணவர்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த நேரத்தில் அந்த எக்ஸாம் எழுதுனா நல்ல ரிசல்ட் கிடைக்குமா, ஸோ கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அரசு சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு அருமையான காலகட்டங்கள். இந்த நேரத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா, அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியாக சில முயற்சிகள், நிறைய விஷயத்தை, அதாவது ஐடியாஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாமே தயாராக இருக்குது. ஆனால் எப்போ பண்ணலாம், ஸோ எந்த காலகட்டங்களில், ஏதோ நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க, ஆனால் கரெக்டான ஒரு சூழ்நிலையில் என்னால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல. ஸோ எல்லாம் நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன், அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி ஷேர் ட்ரேடிங்கோ இல்லை ஷேர் மார்க்கெட்டில் பங்குச்சந்தை முதலீடுகள் செய்வதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா ஐடியாஸ் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஐடியாஸ் இருக்குங்க, அதை செயல்படுத்த முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இது ஒரு நல்ல ஒரு அரிய காலம் அப்படின்னு சொல்லாங்க. பேச்சாற்றல் அதிகரிக்கும், மற்றவங்ககிட்ட நம்ம பேசக்கூடிய திறன்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. எல்லா விஷயத்தையுமே யோசித்து செயல்படக்கூடிய காலகட்டங்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டோம் அப்படின்னா தான் எல்லா விஷயத்துலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வருங்க. ஸோ இந்த நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் இருந்த சில தயக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறையுங்க. தடைகள் மீறி, அந்த பிரச்சனைகளை மீறி அந்த விஷயத்தை தைரியத்தோடு பண்ணுவோங்க, இதில் கண்டிப்பாக என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்க நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது தான் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையான காலகட்டங்கள்.
ஸோ பார்ட்னர்ஷிப்லேயும் நிறைய இஷ்யூஸ் ஓடிட்டுருக்குங்க. இந்த பார்ட்னர்ஸ் மூலமாக நிறைய பிரச்சனைகள், கரெக்டான விதத்தில் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் வந்து எனக்கு வந்து ட்ரபிள்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு விலகுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போது திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு யோகங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து திருமணம் அப்படிங்கிறது தடைப்பட்டுட்டே இருக்குங்க. ஸோ எதிர்பார்த்த இடத்துலேருந்து எந்த ஒரு தகவலுமே வரல. தகவல் அப்படிங்கிறது நான் வந்து பெண் பார்த்தாச்சுங்க, மாப்பிள்ளை வீடு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, போயிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலுமே வரலைங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பு அப்படிங்கிறது உருவாகுங்க. ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒரு விஷயத்தை ஏதாவது நல்லது சொல்லப்போனால் அது மூலமாக ஏதாவது கோவப்பட்டு அதுவே நம்ம 2 பேரும் பிரியறதுக்கோ அல்லது குடும்பத்தில் சண்டை வரத்துக்கு காரணமாக இருந்துருமோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த தயக்கத்தோடு எடுத்து சொல்லக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமல் இருந்திருக்குங்க. ஸோ நம்ம ஏதாவது சொல்ல போய் அது வேறு விதமாக நடந்து அதனாலேயே வந்து குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துடும், மாமனார் மாமியார் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 பேருமே பேசி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்க போதுங்க. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளோ சொந்த பந்தங்கள் மூலமாக நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருந்தது. மாமனார் மாமியார் மூலமாகவோ இல்லை தகப்பனார் தாய் உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள் மூலமாக நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது. யாருமே சரியாக பேசிக்கிறது இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ஒரு உறவு முறைகள் அப்படிங்கிறதுல பெரிய விரிசல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சுங்க. சொந்த பந்தங்களில் வந்து எல்லா விதத்துலையும் ஒதுக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. உள்ள குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கூடயே சரியான ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குடும்ப அமைப்பு நல்ல ஒரு அமைப்பாக இருக்க போதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மனம் விட்டு பேசி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பதற்கான காலகட்டமாக இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக நோய் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள், ஹெல்த்தில் இஷ்யூ கொடுத்துட்டே இருக்கிறது என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியலைங்க. ஒரு பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து முடித்தா அடுத்தது தேவையில்லாமல் இன்னொரு பிரச்சனை ஒன்று வருதுங்க. உடல் ரீதியாக பாதிப்புகள், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இதனால் நிறைய மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நிதி தேவை ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கரெக்டான நேரத்தில் வந்து சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது தீருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தன வரவுகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இந்த பணம் இந்த நேரத்தில் வந்தால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதற்குண்டான ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ நிதி தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக தீருங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த இழுபறியான தொகைகள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. புது இடம் வாங்குறதோ இல்லை அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள், லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துலங்க இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கும் பொழுது கட்டாயமாக நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. இல்லை ரொம்ப வந்து நிறைய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருக்குது. இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிப்ரவரி மாதத்தில் அதற்குண்டான முயற்சிகளில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க இந்த நேரத்தில் இப்படி ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு பாக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லி குடும்பத்தில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு உருவாகுங்க. அதே மாதிரிங்க இந்த கல்வி சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது மேற்கொண்டுட்ருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயத்தை படிப்பு கொடுக்கலாம், எந்த மாதிரி வந்து அடுத்த எதிர்காலத்துக்கு தேவையான படிப்புகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த டைமில் எக்ஸாம்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல அனுகூலமாக இருக்க போது நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களுக்கு தேவையான கல்விகள் எது அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ இது வரைக்கும் எல்லா விஷயங்களும் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை தைரியத்தோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் சில காரியங்களில் இறங்கி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்க போது கடன் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது தீரக்கூடிய ஒரு காலகட்டங்கள். கடன் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை விட ஒரு அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. பெரிய ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. இருக்கிற கடன் அடைச்சிட்டு அடுத்து இருக்கக்கூடிய கொஞ்சம் காலகட்டங்களாவது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குதுங்க. ஸோ எனக்கு வர வேண்டிய பணம் வந்துச்சுனாவே போதுங்க, அதை வச்சு என்னுடைய கடன் மொத்தத்தையும் அடைச்சிருவேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக சின்ன சின்னதாக வாங்க ஆரம்பித்தது இன்றைக்கி பெரிய தொகையாக வந்து நிற்கிது. ஸோ இந்த கடன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நான் வந்து அடைச்சா மட்டும்தான்
என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிம்மதியாக இருக்கும். ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால் சரியாக தூக்கம் இல்லைங்க, நிம்மதியை இழந்துட்டேன், சம்பாதிக்கிற பணம் மொத்தமாகவே வந்து கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கும் அந்த கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியிலேயே பாதி போயிட்டுருக்கு. ஸோ எதிர்காலத்தை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குங்க. குழந்தைங்களுடைய எதிர்காலம், மனைவியோடைய அதாவது இருக்கக்கூடிய ஒரு தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி பண்ண முடியாமல், வீடு கட்ட முடியாமல், ஒரு இடம் வாங்க முடியாமல் நிறைய சிரமப்பட்டுட்ருக்கோம். ஸோ இந்த கடன் அப்படிங்கிறத அடைக்கிறதுக்கு இந்த காலகட்டங்களையாவது முயற்சி எடுத்தால் அது வெற்றி பெறுமானா கட்டாயமாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் உங்களுக்கு வந்து சேருங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. எல்லா விஷயமும் பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீரக்கூடிய யோக காலமாக இருக்க போதுங்க இந்த திரி ஏகாதசி யோகம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.